கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவர்களாகிய நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல இன்னும் அதிகமா நம்மளால வளர முடியல. தேவன் எதிர்பார்க்கிற விதமாக நம்ம மாற முடியல. தேவன் மட்டும் இல்லங்க, நம்ம எதிர்பார்க்கிற விதமாகவே நம்ம ஏன் மாற முடியலன்னா, நம்மகிட்ட நெறைய குறைகள் இருக்குங்க. நம்ம நெறையா தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்த படிக்கிறோம், தியானிக்கிறோம், அதன்படி நடக்க நம்ம ட்ரை பண்றோம். சர்ச்சுக்கு போறோம். தசமபாகம் காணிக்கை கொடுக்குறோம். பிரேயர் மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றோம். ஃபாஸ்டிங்ஸ் இருக்கிறோம். முழுருவ ஜெபத்துலலாம் கலந்துக்கிறோம். ஆனாலும் இவ்ளோ செஞ்சும் நம்மனால ஏன் ஆவிக்குரிய காரியங்கள்ல ஒவ்வொரு நாளும் கடவுளிடத்துல நம்ம ஏன் கிட்டி சேர முடியலன்னா, நம்மகிட்ட இன்னும் ஒரு குறை இருக்குங்க. அது என்ன குறைன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அத லூக்கால வாசிக்கிறோம். லூக்கா 18, 12. ஸோ அதில நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை இல்லையா? பரிசேயனும், ஆயக்காரரும் அவங்க ஜெபிக்கிற விதத்த குறித்து அதில போடப்பட்டிருக்கு இல்லையா? பரிசேயன் சொல்றத நம்ம வாசிக்கிறோம் 18, 12ல. வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அந்த பரிசேயன் என்ன பண்றாரு, நான் வேதத்தின்படி குடுத்த கட்டளைப்படி பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றேன். நான் எல்லாமே பெர்ஃபெக்ட். வசனத்தின்படி பெர்ஃபெக்ட்டா நடக்கிறேன்னு சொல்லி தன்னைத்தானே சுயநீதிப்படுத்திக் கொள்றார். அது மட்டும் இல்லாம கூட இருக்கிற அந்த ஆயக்காரனை பார்த்து இவன போல இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயே திங்க் பண்றோம். இல்ல? ஸோ இதுதான் பெருமை ஆக்சுவலா. இல்ல, ஆவிக்குரிய பெருமை. நான் பெர்ஃபெக்ட். எனக்கு வசனம் எல்லாமே தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸில் கற்றுருக்கிறேன், யூத்தில் இருந்திருக்கிறேன், டீன்ஸில் இருந்திருக்கிறேன். நான் வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கிறேன். எனக்கு வேதத்தில் இருக்கிற எல்லாமே தெரியும். நான் அதன்படி பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பெருமை. அப்படி பெருமைப்படும்போது என்ன பண்ணுறோன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மற்றவங்கள கீழே பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம பார்க்கும்போதே ஒரு ஏளனமான பார்வை. இவனுக்கெல்லாம் என்ன தெரியும் பைபிளில்? இவனை பார்த்தாலே பாவியாக இருக்குது. யாராவது சின்ன சின்ன காரியங்களை அவங்க செய்யும்போது அதை நம்ம பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கு. அந்த குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். நமக்கு என்ன வருதுன்னா, இவங்கெல்லாம் தேறவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் கடவுள் பக்கத்துல வரக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதுதான் சொல்றாரு. நீங்க கடைசியில நீங்க லூக்கா 18ல ஆயக்காரன் ஜெபத்தை நம்ம கேட்கிறோம். அந்த டெம்பிள்குள்ளேயே வரலங்க. உள்ள ஆலயத்துக்குள்ளேயே வராம அவர் என்ன பண்றாரு, தூரத்துல நின்னு அவரு சொல்றாரு, நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க. நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க. அந்த மாதிரி நம்முடைய பாவங்களை எண்ணி நம்ம ஜெபிக்கிறோமா, இல்லை நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி நம்ம ஜெபிச்சு கொண்டிருக்கிறோமா? ஏன்னா எப்பவுமே நம்மளுடைய பார்வை அடுத்தவங்களை மேலதான். நம்மகிட்ட இருக்கிற குற்றங்களை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம யாரை பார்த்தாலுமே அவங்க என்ன குற்றம் பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்கலாம், இல்ல அவங்கள பிடித்து நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள நம்ம 1000 குப்பைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்துல மிரியாம் அப்படிதாங்க. மிரியாம் மோசேயோட